ஒரு ஸ்கொயர் பேப்பர், 21 சென்டிமீட்டர் பேப்பர். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் க்ளே வாங்கினீங்கன்னா அதில் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. சும்மா அது மடிக்கிறதுக்கு தான், நீங்கள் கையிலே வச்சு மடிச்சுக்கலாம். அப்புறம் சிசர்ஸ், அப்புறம் ஒரு பென் இல்லைன்னா மார்க்கர். 21 சென்டிமீட்டர் பேப்பர் எடுத்து ஒரு டைமண்ட் மாதிரி வச்சுட்டு இதை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். எப்பவுமே நமக்கு தேவைப்படும். இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடு திருப்பிக்கோங்க. இந்த லைன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி இதை எடுத்து இந்த சைடு வச்சு அந்த எட்ஜு கரெக்டாக பார்த்து மடிங்க. பாக்ஸ் மாதிரி திருப்பி வச்சுக்கிறோம். இப்போ வந்து இது நமக்கு ஒரு எக்ஸ் மாதிரி வருது. டர்ன் ஓவர் பண்ணிட்டு இப்போ இந்த பீஸ் எடுத்து இங்கே மடிக்க போகிறோம். அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்படியே மடிச்சுங்க. இது இப்படி இருக்கா, இதை உள் பக்கமாக அப்படியே மடிச்சுருங்க. இந்த சைடாக இப்படி திருப்பி அப்படியே மடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்குதா. இது இந்த சைடாக அப்படியே திருப்பி இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வாஷ் மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்துடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்து இந்த சைடு அப்படியே பிடிச்சிட்டு இதை எடுத்து இந்த சைடு அப்படியே பிடிச்சி அப்படியே மடிச்சிட போகிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி மடிச்சாச்சு. பேக் சைடு வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு பள்ளி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் ஆன மாதிரி நம்ம இப்படி வச்சுக்கணும். சரியா, இப்படி மடித்ததுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு இது மட்டும் பேஜ் திருப்புற மாதிரி இருக்கும். இந்த பேஜை அப்படியே இப்படி திருப்பிடுங்க. அப்புறம் அப்படியே டர்ன் ஓவர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பேஜ் இருக்கும்ல, இந்த பேஜ் எடுத்து அப்படியே திருப்பி விட்ருங்க. அப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு சைடு மாதிரி இருக்கும்ல, இந்த சைடு எடுத்து அப்படியே இந்த எட்ஜுக்கு அப்படியே மடிச்சிடும். இதோ இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கோன் மாதிரி மடிக்க போகிறோம். இப்போ வந்து இது ரெண்டும் அட்டாச் ஆகிருக்குல்ல, இது ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஒன்று பண்ணோன்னா அதை எடுத்து அப்படியே ஃப்ரண்ட் சைடாக அப்படியே மடிச்சிருங்க. மடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை எடுத்துட்டு இது ரெண்டையும் எடுத்துருங்க. பின்னாடி டர்ன் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் எடுத்துருங்க. அப்புறம் எல்லாத்தையும் நம்ம பிரிச்சிடணும். இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த டைமண்ட் மாதிரி இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதை இந்த சைடாக பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு லைன் இருக்குது. அப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ரெக்டாங்கிள் இங்கே இருக்குன்னு இங்கே ஸ்டாப் பண்ணிடுறோம். இங்கே ஸ்டாப் பண்ணிடணும். இங்கே வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் லைன் மாதிரி வருது. நம்ம கட் பண்ணது இந்த மாதிரி இருக்கும். அப்படியே இந்த சைடாக அப்படியே மடித்து இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ வந்து ஒரு பேஜ் டர்ன் பண்ணோம்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி திரும்பி ஃபஸ்ட்லேருந்து அந்த மாதிரி பண்ணோம்ல, அதே மாதிரி இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்குது. நம்ம இந்த சைடு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு மடித்ததை எடுத்து இங்கே மடிச்சுட்டு இதை மடித்ததை எடுத்து இங்கே மடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு லைன் இருக்குல்ல, அந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சுட்டு அது அப்படியே ஒரு ஓப்பன் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதை அப்படியே ஓப்பன் பண்ணி இந்த பேஜ் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து இப்படியே இப்படியே மடிச்சிடுங்க. இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இதையும் எடுத்து இந்த மாதிரி, இதையும் எடுத்து இந்த மாதிரி, இந்த தடவை இது ரெண்டையும் எடுத்து முன்னாடி மடிச்சிடுங்க. சரியா, மடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த டைமண்ட் இருக்குல்ல, இது இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொண்டு வந்துடுறோம். இப்போ இது அப்படியே இப்படி இருக்குல்ல, இதை அப்படியே ஒரு கை விட்டு அப்படியே அமுத்திடுங்க. அப்புறம் இந்த சைடுக்கும் அதே மாதிரி இந்த ஜாயின் அப்படியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பண்ணோம்ல அதே மாதிரி தான் இதை எடுத்து இந்த ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு பிடிச்சிட்டு இதை அப்படியே எடுத்து மடிச்சிடணும். இந்த உள்ள லைட்டாக பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து மடிச்சிட்டோம். இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ இதை எடுத்து இப்படி இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துடுது. இப்போ இந்த சைடுக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே ஃப்ரண்ட் சைடில் மடிங்க. இதை எடுத்து அப்படியே ஃப்ரண்ட் சைடு மடிச்சிருங்க.
மடிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து கீழ் பக்கமாக மடித்து அப்படியே விட்டுரும். ஓகே, இதை எடுத்து இந்த மாதிரி மடிச்சிட்டோம். அப்புறம் இதை இந்த சைடாக அப்படியே திருப்பிட்டு இதையும் எடுத்து அதே மாதிரி மடிக்க போகிறோம். இதை எடுத்து அப்படியே இப்படி மடிச்சிருங்க. இந்த கால் நமக்கு இங்கே வருது இல்லை, இதுதான் ஹெட்டோட சைடு. இங்கே தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இதை அப்படியே எடுத்துக்கிட்டு எப்படி மடிச்சுக்கோங்க. இதை எடுத்து அப்படியே இப்படி பண்ணி இது உள்ளே இருக்கிறது எடுத்து பண்ணும். உங்களுக்கு இந்த மாதிரி விங்ஸ் வருது. அப்புறம் இந்த சைடுக்கும் அதே மாதிரி இப்படி பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே இந்த சைடாக மடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இந்த எட்ஜு எடுத்து இப்படி இப்படி மடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்குது. இந்த எட்ஜ் எடுத்து இப்படி மடிச்சுக்கிறோம். அப்புறம் இந்த எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இப்படி ஒரு கொஞ்சோண்டு ஒரு இத்தனோண்டு கேப் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஏதோ ஒரு ஸ்டார்க் மாதிரி இருக்கணும். அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ அப்படியே அழுத்தி விட்டுருங்க. உள்ள பக்கமாக அப்படியே அழுத்தி விட்டதுக்கப்புறம் உங்களோட பீக் எடுத்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதை அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு இதை எடுத்து இங்கே மடிச்சுட்டு உள் பக்கமாக மடிச்சுட்டு அதை அப்படியே தள்ளி விட்டுருங்க. இப்போ காலுக்கும் அதே மாதிரி தான். இதுக்கு உள்ள பக்கம் அப்படியே எடுத்து விட்டு அப்படியே உள் சைடாக அப்படியே மடிக்கிட்டுரும். ஸோ நமக்கு இந்த மாதிரி வருது. அப்புறம் இந்த காலுக்கும் அதே மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த டெய்லு விங்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக டிக் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ண பேரட் இந்த மாதிரி அழகா வந்திருக்கு. இதுக்கு வந்து ஐஸ் பீக்கெல்லாம் கலர் கொடுக்கலாம்னா உங்களோட பென் இல்லைன்னா மார்க்கர் ஏதாவது எடுத்து அதுக்கு ஐஸு ஒரு சர்க்கிள் போட்டு என்னோட ஸ்கெட்செல்லாம் எடுத்துட்டு பிக்கும் லெக்ஸ்க்கும் மட்டும் நான் எடுக்க போகிறேன். மற்றதுக்கெல்லாம் தேவையில்லை. நம்மளோட அழகான பேப்பர் பேரட் ரெடி. ஓகே, நம்மளோட பேப்பர் பேரட் ரெடி. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.